வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட்லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர், மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். 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 இது நடுவில் நயினார் ஒரு பகீர் குற்றச்சாட்டை சொல்கிறார். என்னுடைய ஃபோனு ஒட்டு கேட்கப்படுகிறதோங்கிற சந்தேகம் இருக்குது, அது கட்டாயம் நடக்குது அப்படின்னு. இல்லை, ஒட்டு கேட்கப்படுகிறது உண்மைதான், அவருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஒட்டு கேட்கப்படுதுன்றது தெரிஞ்சிருக்கு. அது யார் கேட்குறாங்க? அண்ணாமலையா, ஆர்எஸ்எஸ்ஸா, இல்லை கவர்மெண்ட்டான்றது அவர் சொல்லவே இல்லை. அண்ணாமலை வச்சு தான் போட்டுருக்காங்க. வார் ரூம் அழகாக விட்டு கேட்குறது. ஏன்னா அதில் அவர் கை தேர்ந்தவர், எக்ஸ்பர்ட். முன்னாள் எஸ்பி வேறு, கிரிமினல்ஸை விட்டு கேட்குறதும் சரி, வேறு யாராவது சந்தேக நபர்களை விட்டு கேட்குறதுலையே அவர் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குன்ற மாதிரி பஞ்சாயத்தில் சொல்லியிருக்காப்புல. ஏன்னா யாரும் சொல்ல, ஆடு திருட்டு போனது உண்மை, விட்டு கேட்கப்பட்டது உண்மை. ஆனால் ஆடு திருடினவன் யார் அப்படின்றத சொல்லாமல் இருக்காப்புல. யார்? நயினார் நாகேந்திரன் சொல்லாமல் இருக்காப்புல. ஸோ அது போக போக தான் தெரியும். அவருக்கும் கடந்த காலத்தில் சீனியர்களுக்கு நிகழ்ந்த நிகழ்வுகள், வீடியோக்கள், ஆடியோக்கள்ங்கிற மாதிரியான எல்லாமே அங்கே மாட்டிருக்கு. எல்லாம், அதாவது எல்லாமே யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அண்ணாமலைகிட்ட இருக்குது. இப்போ அண்ணாமலை பாபாட்ட போய் தவம் இருந்துட்டாப்புல. அந்த இதை கேட்டுட்டு அங்கே உள்ள ஆட்கள்கிட்டலாம் ரஜினிகிட்ட கேட்டு தான் போயிருக்காப்புல. அவர் தான் ஆள் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பான் மலை கீழே, அவனை போய் இந்த இதில் பில்லா படத்தெல்லாம் சொல்லுவாங்க, சூட்கேஸை கொடு, அவன் ஒரு சூட்கேஸ் வச்சிருப்பான், மழை பெய்தான்னு கேட்பான், இல்லை வெயில், உச்சி வெயில் மண்டையை பழகுதுன்னுவான். டப்புன்ட்டு சூட்கேஸ் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்துன்ற மாதிரி பாபா குகையில் ஒருத்தன் வெள்ளை அங்கி போட்டு உட்காந்துருக்கும். நீங்கள் பழைய 10 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி போனப்பையும் அவனோட கட்டி பிடிச்ச மாதிரி செல்ஃபி எடுத்துருக்காரு. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ போனப்பையும் ஒரு செல்ஃபி எடுத்திருந்தார். அதே ஆளோட அண்ணாமலையும் செல்ஃபி எடுத்திருக்காரு. அப்போ ரஜினி தான் அட்ரஸ் கொடுத்து விட்டுருக்கு. கீழே உட்காந்துருப்பான், நீ மழை பெய்தான்னு கேளு, இல்லை வெயில் அடிக்குன்னு சொல்லுவான். ஓ, நீங்கள் ரஜினி சார் அனுப்பி விட்டாளா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் குகையில் உட்கார வச்சு ஸ்டில்லும் எடுத்து. இங்கே தாஜ்மஹால்லாம் போனீங்கன்னா அங்கே ஃபோட்டோகிராஃபர் ரெடியாக இருப்பான். புருஷன் பொண்டாட்டி உட்கார வச்சு 2 பேருக்கு நடுவில் தாஜ்மஹால் தெரியும். அந்த மாதிரி அந்த ஆங்கிள் அவனுக்கு மட்டும்தான் தெரியாது. நீங்கள் புதுசாக போனீங்கன்னா ஒன்று தலை தாஜ்மஹாலை மறைச்சிடும், இல்லை தாஜ்மஹாலை தலை மறைச்சிட்டு எல்லாம் ஒன்று. இது அழகாக எடுப்பாங்க. அந்த ஒரு ஸ்லாக் மாதிரி இருக்கும். வீட்டு பொண்டாட்டியும் எங்களுக்கு பிரச்சனை காமிச்சுனா, வீட்டில் நாய் சண்டை போட்டு நாரடிச்சு குடும்பமே நாசமாக போகிற அளவுக்கு சண்டை போடுவாங்க. தாஜ்மஹாலில் போய் பார்த்தீங்கன்னா காதலர்களாக ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. அது 2 பிள்ளையும் பிறந்திருக்கும், அதையும் நடுவில் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா காதல் சின்னத்துக்கு பிறந்து இங்கே வீட்டுக்கு வந்து அதை போட்டு அடித்து சாவடி அடிப்பாங்க. என்ன? ஸோ இந்த மாதிரியான காதல் இதெல்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ பாபா கோவையில் போய் அங்கே போய் வெயில் அடிக்குதான்னு மழை பெஞ்சு சொன்னோடனே கூப்பிட்டு போய் அவங்களே ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. பாபா கோயிலில் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 ஸ்டில் லைட்லாம் வச்சுருப்பாங்க. யாரும் அந்த வெள்ளை அங்கி போட்டிருக்கான் பாருங்கள், அவன் தான் ஏஜென்ட். அது பாபா கோவில் ஏஜென்ட். அது நீங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரஜினிகாந்த் ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னா பாபாவில் செல்ஃபி எடுக்கிற மாதிரி, தயிர் சாப்பிட்ற மாதிரி 2 பேர்லாம் இருக்கும். அதே ஆள் தான் இப்பயும் போய் எடுத்துகிட்டு இப்போ அண்ணாமலை இதுக்கு போயிருக்காரு, ஃபாரின் போயிருக்காரு. அடுத்து யூஎஸில் போய் அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தில் அவர் உரையாற்றுறதுக்காக ஊரை ஏமாத்துறதாங்க. அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் உரையாற்றுறதுக்கு வரேன்னா அறிஞர் அண்ணாவா ஏல் பல்கலைக்கழகத்தில் போய் பேசிட்டு வந்ததுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த இது நிற்கிது. சும்மா அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாரு. நம்ம ஏற்கனவே லண்டன் பேசினது. அங்கே போய் நீங்கள் வாடகை கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது பல்கலைக்கழகத்தில் ஹால் வாடகை கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட வாடகை கொடுப்பாங்க. காசு கட்டிங்கன்னா நீங்கள் போய் ஒரு 100 பேரை கூப்பிட்டு பேசி, அண்ணா பல்கலைக்கழகத்தில் வீர உரையாற்றினார் திரு வளவரன் அப்படின்னு போட்டு நீங்கள் ஃபேக் டாக்டர் வடிவேலுக்குலாம் டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி போலி பல்கலைக்கழகத்தில் அங்கே போய் அமெரிக்காவில் அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்லை எல்லாரும் காசு கொடுத்துட்டோம், இல்லை இங்கே கொடுத்து விடாங்க. இப்போ அமெரிக்கா போனால் அண்ணாமலைகிட்ட என் பையனுக்கு ஒரு 1/2 கிலோ பருப்பு கொடுத்து விட்றேன், இந்த இது சக்தி மசாலா கொடுத்து விட்றேன்னு கொடுத்து இதை கொண்டு மட்டும் கொடுத்துருக்கேன்னு அவங்கள்ட்ட போய் கூப்பிட்டு, தம்பி உங்கள் அம்மா கொடுத்து விட்ருக்காங்க, நீங்கள் வந்துருங்க கூட்டத்துக்கு, வேற ஒன்றும் நீங்கள் கைமாறு செய்யணும். கூட யூனிவர்சிட்டியில் கூட படிக்கிற இந்தியன் பசங்களை கூட்டுவாங்க. வெள்ளக்கார பசங்கனாலும் பரவாயில்ல, பின்னாடி இடத்த நிறைக்கிற அளவுக்கு ஒரு 30 பேர் வந்தால் போதும் தம்பி அமெரிக்காவில். அதே பாருங்க, நான் உங்களுக்கு மசாலா பொருள் எது வேணாலும் நான் வாங்கிட்டு வரேன், இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு போயிடுவேன். அங்கே போய் பசங்களுக்கு பொரி உருண்டை இதெல்லாம் அங்கே கிடைக்காது. சக்தி மசாலா பாக்கெட்டு, அப்புறம் அது இது பாஜி மசாலா, அப்புறம் இது பருப்பு, உளுந்தம் பருப்பு, துவரம் பருப்பு, இந்த மாதிரி ஐட்டம், அரைச்ச தோசை மாவு,
இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு தம்பி கூட்டத்துக்கு மட்டும் வராமல் பண்ணுறாங்க, நான் வீடியோ எடுத்து போடணும், ஏன்னா பல்கலைக்கழகத்தில் பேச போகிறேன்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டு வந்துட்டேன், நீங்கள் அதை மட்டும் கூட்டத்தை முடிச்ச பிறகு தான் கையில் கொடுத்தா பொருளை கொடுத்தா, நீங்கள் கூட்டத்துக்கு வந்து அங்கே வந்து வாங்கிக்கோங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் உங்கள் பொருள் நீங்கள் வாங்க முடியும். அது முடிச்சு இத்தனை மணி ஆனவர் நான் இல்லைன்னா அன்றைக்கி எனக்கு கிளாஸ் இருக்குது, இல்லை உங்கள் அம்மா வேறு ஒரு விஷயமும் கொடுத்து விட்டாங்க பக்கத்தில் பையனுக்கு நான் கொடுத்துறேன், அது கிடைக்காத தம்பி அப்படின்னு, சரி நான் வந்துடுறேன்னு வந்துடுறேன். சின்ன பையங்களை ஏமாற்றி அங்கே வந்து அண்ணாமலை பேசிக்கிறான்னு சொல்லி பாண்டேக்கு லைவ் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போ வாண்டேட்டு தானே காசு கொடுத்து வச்சுருக்காங்க, எப்போ லைவ் கொடுத்தா நீ போடணும்னு அனுப்பி விடுவாங்க. உடனே இதை லைவாக போட்டு அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அண்ணாமலை அமெரிக்காவில் அண்ணாமலை அப்படின்னு போட்டு பாண்டே பரபர பேச்சு அப்படின்னு போட்டு அவங்க தான் சொரிஞ்சுக்கிறாங்க, மாற்றி சொரிஞ்சு போட்டுருக்காங்க. அதாவது இப்போ அங்கே ட்ரம்ப்பு கமலா ஹாரிஸ் யார் ஜெயிச்சாலும் நம்மால் தான் பேசிக்கிட்டு இருந்த ஒரு கோஷ்டி அங்கே இருக்கும். பிரதமர் போகிறப்ப வர அந்த கூட்டம்னா குஜராத்திகளை தவிர மற்றவங்க யாராவது வர்றதுக்கு குஜராத்திகள் அண்ணாமலைக்கு வர மாட்டாங்க, அதே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தமிழ்நாடு சேர்ந்த பசங்கிட்ட சொல்லி காசு கொடுத்து ஒரு 50 பேரை கூட்டுவாங்கப்பா. ஏன்னா அங்கே அவன் வசதியாகவும் இருப்பான். ரெண்டாவது படிக்க போகிற பசங்களுக்கு சில காசு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அங்கே டாலருக்கு மரியாதை, நீங்கள் $1000 $80,000 ரூபாங்க, நீங்கள் $1000 கொடுத்தாலும் அவன் பெருசாக மதிக்க மாட்டான். ஏன்னா அவன் மாதத்துக்கே ஒரு $2000 செலவு பண்ணால் தான் வாழ முடியும். நியூயார்க்லாம் $3000 இருந்தால் தான் வாழவே முடியும். அவங்க அண்ணாமலை கொடுக்குற 100-200 இங்கே சரக்கும் இது வாங்கி கொடுத்து கோழிக்கறியும் கோழி பிரியாணியும் கோட்டர் வாங்கி கொடுத்தா வருவாங்கன்ற மாதிரிலாம் அங்கே வர மாட்டாங்க. மாதிரி குறைந்தபட்சம் ஒரு $1000 இங்கே வர நேரத்துக்கு அவன் பார்ட் டைமுக்கு போனால் அதுலேயாச்சும் அவனுக்கு சம்பாதிப்பான். அப்போ அவனை கூப்பிட்டிங்கன்னா ஒரு 10-50 லட்ச ரூபா செலவாகும் 50 பேரை கூட்டுறதுக்கு. ஸோ அதெல்லாம் மீறி தான் அண்ணாமலை நிற்கணும். ஏன்னா வச்சிருக்காப்புல காசு இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க பார்க்கலாம். ஏன்னா அதிமுக பாஜக போன பிறகு இன்னும் 2 பேர் மட்டும் தனியாக நிற்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேருவாங்களா இல்லை இவங்க கூட சேருவாங்களான்னு தெரியாமல் அப்படியே வெந்த ஒரு பக்கம் சீமானும் விஜயும் நிற்கிறாங்க. இல்லை விஜய் வந்து கொள்கை தலைவரை முடிவு பண்ணிட்டார். இன்னி போனால் வண்டியை கிளப்பிடுவாங்க. ஆனால் இன்னொருத்தர் இருக்கார்ல சீமா, அவர் தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்கார். காசு கொடுத்தவனும் கூப்பிட்றா, உள்ளே வந்து சேர சொல்கிறாங்க, நான் வெளியிலேருந்தே பண்ணுறேன், கொடுத்த பெண்ணே உள்ளே வர சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வாட்ச்மேன் வேலை, வாட்ச்மேன் வந்து பேங்க்லலாம் வாட்ச்மேன் இருப்பாங்க, உள்ளே விட மாட்டாங்க தெரியுமா, நீ எதுக்கு உள்ளே வந்த வெளியே போய் இல்லையா அப்படின்னு. அப்போ வந்து என்ன பாஜகவோட தமிழ்நாட்டு வாட்ச்மேன் தான் யார் சீமானுக்கு வாட்ச்மேன் வேலை பார்க்குறதுக்கு வெளியே நிற்கிறதுக்கு தான் காசு தராங்க. சீமான் அடிக்கடி உள்ளே வந்தால் விரும்ப மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த மேனேஜரை மாற்றிட்டு வாட்ச்மேனை கூப்பிட்டு கிளர்க்காக போட்டுருவாங்க, போட மாட்டாங்க. ஏன்னா வாட்ச்மேனே சாக போகிறவங்க தான் வாட்ச்மேனை போடுவாங்க, 65 வயசு 70 வயசு மேலே உள்ளால தான் போடுவாங்க. ஸோ அவர்களை வந்து உள்ளே கூப்பிட்டு திருப்பி கிளர்க்கு வேலையோ கேஷியர் வேலையோ கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அண்ணாமலை ஆனால் வந்து நிர்மலா மாமி கூப்பிட்டுருக்கு, வாங்க தம்பி உங்களை கிளர்க்காகிறேன், உள்ளே ஏசியில் உட்காந்து வரமாட்டேன்ட்டு இருக்காங்க, எனக்கு ஒத்து வராது, ஏசி செட் ஆகாதுன்னு இருக்காப்புல, அதனால் வெளியே இருக்கிறாப்புல. ஸோ சீமான் இப்போ வந்து இருதலை கொல்லி எறும்பார்கள், இருதலை கொல்லி ஆமையா இருக்காப்புலன்னு சொல்லலாம், எறும்பா இருக்காப்புலன்னு சொல்லலாம், ஆமையா இருக்காப்புல, 2 இருதலை ஆமையா இருக்காப்புல, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. பாப்போம் சார். ஏன்னா இன்னொரு பக்கம் எல்லாரும் இப்போ சுற்றுப்பயணம் கிளம்புற மாதிரி இருக்கு. எடப்பாடி பாத யாத்திரை போக போகிறாருங்கிறாங்க, விஜய் வர போகிறாருங்கிறாங்க, தமிழ்நாடு முழுக்க பாத யாத்திரையை தொடங்கி வச்ச வைகோ வேற விதமாக போயிட்டு இருக்காங்க. பாத யாத்திரை தமிழ்நாட்டில் போன யாருமே உருப்பட்டதாக சரித்திரமே கிடையாது. வைகோவில் தொடங்கி வைகோ மாதிரி அதுக்கு முன்னாடி வந்து நீதான் தம்பி முதலமைச்சர் முன்னாள் முடியும் தம்பின்னு வந்துடுவாங்க. அமெரிக்காவில் வந்து சத்தியமூர்த்தி சிஏ ஏஜென்ட், அந்த நபர் வந்து உன்னால் முடியும் வா தம்பி நம்புன்னு சொல்லி இந்த ஒரு பத்திரிகை லீடிங் துபாகூர் பத்திரிகை இருக்குது, அதில் எல்லாம் கட்டுரையெல்லாம் எழுதியிருந்தார். வாரம் நீதான் தம்பி முதலமைச்சர் நம்பு அப்படின்லாம் எழுதி MS உதயமூர்த்தி அவர் இது தமிழ்நாட்டில் நடந்து போய் வந்தார். அதோட அவர் நாசம், அவர் கூட போனவன் நாசம். குமரி ஆனந்தன் கூட குமரி ஆனந்தன் நடந்து போய் குமரி ஆனந்த குடும்பமே நாசம். அது முருகன் கோயிலுக்கு நடந்துட்டா கூட வேறு ஏதாவது நல்லது நடந்துருக்கும். ஏதோ தமிழிசை அந்த கட்சியை விட்டு பிச்சுட்டு வந்ததுனால அது வாழ்க்கை. அதுக்கப்புறம் வைகோ போனார். வைகோ பச்சைப்பாம்பெல்லாம் குத்த பார்த்துருக்கு, அன்றைக்கி கூட சொன்னார் கூட்டத்தில். பச்சைப்பாம்பு என்னை வந்து அந்த கிளையில் அந்த பாம்பு நின்று கொண்டு இருந்த போது தம்பி சத்யா மல்லை சத்யா அந்த பாம்பை அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கி போட்டார், இல்லைன்னா நான் என்ன ஆயிருக்கேன் தெரியுமா அப்படின்னு. பச்சைப்பாம்பெல்லாம் தாண்டி நடந்தவரோட வாழ்க்கையே இன்னைக்கு நாசமாக போச்சு. நடைப்பயணம் போனவர் அண்ணாமலை நடைப்பயணம் போய் அதோட நாசம் பதவி போச்சு. முருகன் வேலோட யாத்திரைன்னு போய் அதோட முருகன் ஊரில் இருக்க முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே. இது எல்லாமே ஒழிஞ்சு போய் நடைப்பயணம்னு எவன் போனாலும் தமிழ்நாட்டில் நாசம் தான்.
விஜயா இருந்தாலும் விஜயெல்லாம் போக மாட்டார். யார் சொன்னாங்க நடைப்பயணம்? விஜய் வேனை விட்டே இறங்க. அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லி ஆதரவாளர்கள் வேணா நடந்து போங்கன்னு நான் அங்கங்கே வந்து வேனில் மீட் பண்ணுறேன் சாயந்தரம், நீங்கள் நடந்து வாங்க அப்படின்னு. எடப்பாடியில் நடந்துலாம் போக முடியாது. எடப்பாடி வந்து வீட்டிலேருந்து ஒரு நாளைக்கு செக்ரட்டரியேட் நடைப்பயணமாக போனாலே மூச்சு வாங்கி இதாயிரும். ஸோ அதனால் நடைப்பயணம்லாம் யாரும் போக மாட்டாங்க. சுற்றுப்பயணம்ங்கிற மாதிரியாச்சும் போவாங்க. சுற்றுப்பயணம் போவாங்க, ஏசியில் போய் சாயந்தரமாக சுற்றிட்டு வருவாங்க. ஏன்னா தாடி பாலாஜி மாதிரி ரொம்ப விஜய் மேலே அன்பு செலுத்தக்கூடியவர்கள் வேளாங்கண்ணிக்கு முட்டி போட்டுக்கிட்டே போகிற வீடியோக்கள் எல்லாம் அவர் முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக அவங்க போய் அவர் பாவம் நிலவ மாட்டேன். ஏற்கனவே பச்சை குத்துனதுக்கே தெருவில் விட்டாங்க, இன்னும் 10 பைசா தரல. இப்போ முட்டியில் நடந்து போய் நாசம்தான். அரசியல் பண்ண தெரியல. அவங்க ஏசி ரூமில் உட்காந்து எப்படி அரசியல் பண்ணுறாங்க? பேனாவை அப்படி பேனாவை ஆட்டிக்கிட்டே வந்து இன்னும் பேனாவை கீழே வைக்கலைங்க, இன்னும் ஆட்டிக்கிட்டே தான் இருக்கேன். ஆட்டிட்டு இப்போ ஒரு பேட்டி நம்ம தம்பி அரி கொடுக்கும்போது கூட பேனாவை ஆட்டிக்கிட்டே இருக்கேன். எதுக்கு பேனாவை ஆட்டுறான்னு தெரியல. குச்சி எடுத்து கையில் நொட்டுன்னு போகணும். நீ என்னத்துக்கு இப்போ பேனாவை ஆட்டுற? பேனாவுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இந்த பேனாவை இங்கே நீ எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன்ற மாதிரி இன்னும் ஆட்டிகிட்டு தான் இருக்கேன். அவன் என்ன பண்ணால் அந்த தம்பி எல்லாரும் சொல்கிறாங்க, இப்போ நம்ம சொல்கிறோம், இவன் எடுத்துட்டா நம்ம சொல்லி எடுத்த மாதிரி ஆயிரும்ல, அது எதுக்கு? நான் அப்படி தான் செய்வேன் அப்படின்றது தான் கோட்டார் சாமி கதை தான். மாடியிலேருந்து குதிச்சே ஆவேன், நான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கவன என்ன பண்ண முடியும்? ஒன்றும் சொல்லி செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் போய் பாபம் சார் ஒரு விரிவான ஒரு இடத்துல இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது, இன்னும் ஒரு வருஷத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க, பிஜேபி பண்ணுறதப்பெல்லாம் போய் எடப்பாடிகிட்ட கருத்து கேட்குறாங்க, அவர் பதட்டப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்குது. இப்போ சட்டமன்றத்துலேருந்து வெளியில் வந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நயினார் கூட பேசுனீங்கன்னா எங்ககிட்ட பாமக எம்எல்ஏ கூட தான் வந்து உள்ளே பேசினார், அதுக்காக நீங்கள் அதெல்லாம் கேட்குறீங்களா, இதை மட்டும் ஏன் கேட்குறீங்கன்னு கூட்டணின்னு வெளியில் சொன்ன பிறகும் கூட்டணி கட்சி பேசிக்கிட்டோன்னு கூட அவரால் சொல்ல முடியல. அதில் ஏதோ ஒரு இல்லை, அவர் வெளியில் போகிறதுக்கு தான் பிளான் பண்ணி கடைசி நேரத்தில் கழுத்துறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு. அவரை இப்போ கழுத்து எடுத்துருவாரு மே மாதம். அடுத்த மே வரைக்கும் உங்களை விட்டாதானே நீங்கள் கடைசி நேரத்தில் போயிட்டு எடப்பாடியாரை தூக்கிடுவார். மே எண்டுலேயே தூக்கிடுவார். மே எண்டு ஜூன்லாம் வேற ஒருத்தர் வந்து அதிகாரத்துக்கு வந்து வேற மாதிரி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்தவரைக்கும் மிக நன்றி சார்.